ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். உங்கள் யாருக்கெல்லாம் சமோசா பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்லேயே சமோசா ரெடி ஆகிடுச்சு. சாய்வன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. எங்கள் யூஎஸில் சமோசா ஈஸியாக கிடைக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும். நம்ம ஊர் ஸ்டைலில் நம்ம செய்யலாமே அப்படின்னு செஞ்சேங்க. அதை எப்படி செய்ய இந்த வீடியோவில் போய் பார்ப்போம். ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் ஓமம், கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு எடுத்து மாவை வாயில் வச்சு பார்த்தேன். உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் எல்லா மாவுலேயுமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான பதத்தில் மாவு பிசைஞ்சிக்கணுங்க. ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளித்து தான் நம்ம பிசையணும். இப்போ டோ ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இதை நம்ம டேபிளில் எடுத்து போட்டு நல்லா சாஃப்டான பதத்துக்கு வர மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது டோ நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்துக்கு இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம எண்ணெய் தடவிட்டு நம்ம ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிடலாம். அது ஒரு 1/2 hour ஊறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துகிட்ருக்குங்க. இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்டஃபிங்கில் உப்பு கரெக்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா உப்பு பிடிச்சிருக்குங்க. நான் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கு. ரொம்ப குழன்னு வேகக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கணும். தோல் எடுத்துகிட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை நல்லா உதிர்த்து விட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கு பெருசாக இருக்க வேண்டாம். கொஞ்சம் சின்ன சின்னதாகவே உதிர்த்து விட்டுக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம வேக வச்ச க்ரீன் பீஸ் சேர்த்துக்கலாம். இது ஃப்ரோசன் க்ரீன் பீஸு. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். இதை உருளைக்கிழங்கோடு சேர்த்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய எண்ணெய் சேர்த்த வேண்டாங்க, கொஞ்சமாக இருந்தாவே போதும். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதில் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் 1, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை போட்டுக்கலாம். அப்போ தான் கரிஞ்சு போகாமல் இருக்கும். இது கூடவே நாம் எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணியை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. எல்லா மசாலாவும் உருளைக்கிழங்குல படுற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. மசாலா, உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போது மாவு எடுத்து ரெடி பண்ணலாம். அப்பையும் பாருங்கள் சாஃப்டாக ஆயிடுச்சு. இங்கே எனக்கு இந்த மைதா, கோதுமை இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இல்லையோ அப்படின்னு தோணும். இங்கே சமோசா கூடயும் நம்ம ஊர் சமோசா மாதிரி இருக்காது. மேலே லேயர் நல்லா திக்காக இருக்கும், நல்லா சாஃப்டாக தான் இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்காது. இதனால தானோ என்னவோ தெரியல. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. நான் வேறு சாய்வன்கிட்ட சூப்பராக செய்வேன் அப்படின்ட்டு பில்டப்லாம் கொடுத்துருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. டேபிளில் கொஞ்சம் மைதாவை டஸ்ட் பண்ணிவிட்டு மாவு போட்டு திரும்ப நல்லா நீட் பண்ணி நல்லா சாஃப்ட் டோவாக பண்ணிவிட்டு இப்போது சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். அதை நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நல்லா கொஞ்சம் நீட்டை வாக்கில் நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு ஒரு கத்தியை வச்சு 2ஆக கட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியாக இருந்ததுன்னா தேய்ச்சா அப்படியே நிற்கும். இது திரும்ப சுருங்கி போகுது. கஷ்டப்பட்டு தான் தேய்க்க வேண்டியதாக இருந்தது. கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு தேய்ச்சா கொஞ்சம் நின்னது. இப்போது இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தில் இந்த மாதிரி தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கோன் பண்ணுறப்ப அது பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக நல்லா ஒட்டிக்கும். அதனால்
இப்போ கோன் ஷேப்பில் மாவு ரெடி பண்ணியாச்சு. இதில் நம்ம இப்போ உருளைக்கிழங்கு ஃபில்லிங்கை வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபில்லிங்கை வச்சாச்சு. கொஞ்சம் நிறையாவே வச்சுட்டேன். இப்போ நம்ம சீல் பண்ணிக்கலாம். அந்த ஓரத்தையெல்லாம் நம்ம சீல் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம டெய்லியுமே பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நமக்கு வந்து ஈஸியாக வரும். நம்ம எப்போவாவது ஒரு தடவை பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பரவாயில்லைங்க, நம்ம வீட்டிலையே செய்கிறோம் இல்லைங்களா, அதுவே பெரிய சந்தோஷம். இதில் நம்ம ஃபில்லிங் வச்சுக்கலாம். ஃபில்லிங்கை வச்சுட்டு நம்ம சீல் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து அந்த கோன் வந்து ஸ்டிஃபாலாம் இல்லை, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. இப்போது அந்த ஓரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியை வந்து தடவிக்கலாம். ஏன்னா வந்து நல்லா சீல் ஆயிரும். எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டு நம்ம அந்த சமோசா ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாங்க. நம்ம ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மாவையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. சமோசா செய்கிறப்ப இது ஒன்று தாங்க கஷ்டம். சமோசா கடையில் செய்கிறப்ப பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேட்டு கடையில் அவங்க வந்து டக்கு 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 டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் ஒரு 5-6 செஞ்சு முடிச்சிடுவாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சா சமோசாவை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம மீடியம் ஹீட்டில் நிதானமாக வேக வைக்கணும். நம்ம சமோசா கடையிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 50 சமோசா கூடையும் போட்டு வைப்பாங்க. மெதுவாக வெந்துட்டுருக்கும். அது நிதானமாக வேக தான் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். மீடியம் ஹீட்டில் நிதானமாக வேக வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ நமக்கு சமோசா ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன தான் கடையில் நாம் வாங்கி கொடுத்தாலும் நாம் வீட்டில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவோங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஸ்டஃபிங் ரொம்பவே சூப்பராக இருந்தது, மேலே அந்த கிறிஸ்பினஸ் மட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சூடாக சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா சாஸோடு நல்லா சாப்பிட்டாங்க எல்லோரும். சாய்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம ஆறின பிற்பாடு நம்ம ஏர் ஃப்ரையர் இருந்ததுன்னா ஏர் ஃப்ரையரில் சூட் பண்ணால் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வருதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேலம் புனிதாஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.